பிச்சை போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். தர்மம் பண்ணுங்க சாமியோ. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இந்தியா வல்லரசானதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னால் கண்ணில் பார்க்க முடியாதுங்க, ஆனால் கையால் உணரணுங்க. அது பாருங்க, இப்படி செவ்வாய் வடிவத்தில் இங்கே நிறைய பட்டன்களோடு இருக்குங்க. வல்லரசு டாக்டர், வல்லரசு இன்ஜினியர் மாதிரிங்க. நான் இப்போ வல்லரசு பிச்சைக்காரன் ஆயிட்டுங்க. ஏதாவது கலெக்ஷன் ஆச்சா? இல்லைங்க, கஞ்சி பயிலும் ஒன்றுமே போடலைங்க. அண்ணே வந்துருச்சா? சரிண்ணே சரிண்ணே, எல்லாம் சரியா இருக்கும்ல? சரிண்ணே. சார் என்ன சார் இது? இதுவானே அண்ணே, தைக்கிறது பிஞ்ச செருப்பா இருந்தாலும் ஊசி நூல் அமேசான்ல தானே வாங்குறது. இந்தியா வல்லரசானதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க? நைட்டு 12 மணி வரைக்கும் பயங்கர கொசு கடினே. 12 மணிக்கு மேல வல்லரசு ஆனதுக்கு அப்புறம் ஒரு கொசு கடிக்கலனே. அண்ணே இது ஈனே. வல்லரசு இந்தியால வேற என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீங்க? அண்ணே அது எக்கச்சக்கமா இருக்குனே. பரவாயில்ல, சொல்லுங்க கேட்போம். எல்லாமே சொல்லவா? குழாயில தண்ணியே வராட்டியும் நிலாவுக்கு ராக்கெட் அனுப்பணும். தாய்மொழி படிக்கவே கூடாது, சமஸ்கிருதம் கண்டிப்பா படிக்கணும். நே திங்கிறதுக்கு சோறு இருக்கோ இல்லையோ 24 மணி நேரம் இன்டர்நெட் இருக்கணும். ஏழை வாழைக்கு கடன் கொடுக்கவே கூடாதுனே. பணக்காரங்கள்ட்ட கொடுத்த கடனை திருப்பி கேட்கவே கூடாது. அண்ணே ஒரு நிமிஷம்னே, இதை மட்டும் கேட்டு போயிருங்கண்ணே. இடுப்புல கட்டுறதுக்கு துணி இருக்கோ இல்லையோ இந்த பாகிஸ்தான்காரங்க மட்டும் நாசமா போயிடணும்னே. ஆமாண்ணே, அவ்வளவுதானே. அண்ணே எந்த டிவினே? சும்மா நச்சிக்கியா? யூடியூப் சேனல் வருமானே? வெள்ளிக்கிழமை. சரிண்ணே சரிண்ணே. வெடிக்கு வெடிக்கு அள்ளி போடுறா. எடுத்து போடுறா. அது அப்புறம் எடுறா. ஒரு அடப்பு வெடிக்கிறதுக்கு நாலு எங்கடா இருக்குது நாங்க இது? டேய் தட்டி போடுற. வேலை செஞ்சுட்டாங்க. ஹலோ, எங்கடா இருக்கிறீங்க? இல்ல அந்த கோட்டை மேடு பக்கத்துலங்க. அங்க எடுத்து போட்டு ஆர்எஸ் புரத்துல ஒரு அடப்பு இருக்கு, அங்க எடுத்து விட்டுருங்க. ஆர்எஸ் புரத்துல எங்கீங்க? எல்லாத்தையும் வாயிலே சொல்லணுமா? கூகுள் மேப் பிங் பண்ணி வைக்கிற மாதிரி. பாக்கணுங்க. யாரா? ஆர்எஸ் புரத்துல அடப்படுங்கம்மா. ஊட்டு பின்னிங் பண்ணி விட்டுருங்க. போடு போடு தூக்கி போடு. சரி சரி போடு. இந்த அடப்பு தான் எங்க இருக்குன்னே தெரியல. சார், இந்தியா வல்லரசானதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐயோ, நேற்று ராத்திரியில இருந்து அப்படியே அந்த வல்லர் சோஸ் அப்படியே குப்புன்னு வீசுதுங்களா. இந்த சாக்கா நாத்தமெல்லாம் சுத்தமா தெரியலீங்க. இந்தியா வல்லரசானதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த 1க்கு 2க்கு போறானு இல்லைங்க, அதையும் டிஜிட்டலாவே போயிட்டானேன்னு வச்சுங்க, நம்மளுக்கு கவலையே கிடையாதுன்னு பார்த்தீங்களா. வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? வேற காலுக்கு பூட்ஸுங்க, கைக்கு கிளவுஸு, கொஞ்சம் மனுஷங்கிற மரியாதை, இது கிடைச்சா போதுங்க. मैंने सिर्फ देश से 50 दिन मांगे हैं। 50 30 दिसंबर तक मुझे मौका दीजिए मेरे भाई। சார், உள்ள இறந்தது எங்க ஐயன் தானுங்க, விவசாயிங்க. தோட்டத்தில் தக்காளி போட்டிருந்தாருங்க, தற்கொலை பண்ணி போட்டாருங்க. ஆனா தலையெழுத்து பாத்தீங்களா, நாடு வல்லரசாகிறது கூட பார்க்காம நைட்டே போய் சேர்ந்துட்டாருங்க. விவசாயி தற்கொலை பண்ணிட்டாரா? ஆட என்னங்க பேசுறீங்க? விவசாயினாலே தற்கொலை பண்ணி ஆகணும் இல்லங்க? சுத்த விவரம் எல்லாம் பேசிக்கிறீங்க. அடே முருகேசரே, போட்ட கேரக பக்கத்தோட்டத்துக்காக இருந்தாலும் முருகேசன் வாழை போட்டிருந்தானுங்க, வாழ முடியாம கூச்சு போட்டானல்ல. வல்லரசு இந்தியாவில் என்ன எதிர்பார்க்கிறீங்க? வல்லரசு இந்தியாவிலிங்க ஏனுங்க, சனங்க செத்தா என்ன, பொழைச்சா ஆருக்கு என்னங்க? வேலை பொழப்பு இல்லைன்னா மயிரே போச்சுங்க. காலையில இருந்து எல்லாரும் கொள்ளைக்கு போக முடியலங்க. அந்த மாதிரி வாங்க எல்லாரும் எல்லைக்கு போலாம். நண்பா நண்பா, நாடிருக்கும் நிலையை பாரடா. தேசம் காக்க செய்த தியாகம் எல்லாம் வீணடா. சும்மா நச்சிக்கி யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.